திருந்திய நெல் சாகுபடி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக இந்த ஆண்டு முதலமைச்சர் விருதை பெற்றிருக்கிறார் நெல்லை மாவட்ட விவசாயி சங்கரநாராயணன். திருந்திய நெல் சாகுபடி முறை என்றால் என்ன, இந்த முறையை பயன்படுத்தி அவர் எப்படி சாதனை புரிந்தார் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகமே வறட்சியின் பிடியில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக அரசின் திருந்திய நெல் சாகுபடி திட்டத்தை செயல்படுத்தி அதிக மகசூல் ஈட்டியுள்ளார் நெல்லை மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த சங்கரநாராயணன். சக விவசாயிகளுக்கு முன்னுதாரணமாக மாறியுள்ள தமது கணவருக்கு கிடைத்துள்ள அரசு விருதால் மகிழ்ச்சி அடைவதாக சங்கரநாராயணனின் மனைவி தெரிவித்துள்ளார். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சுட்டு விவசாயம் பண்ணி இவ்வளவு மகசூல் எடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் தமிழக அரசிடமிருந்து விருது பெற்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் இது வாங்குவார்னு எனக்கு தெரியும். திருந்திய நெல் சாகுபடியை பொறுத்தவரை குறைந்த விதை, இளம் நாற்றுகள் நடவு செய்தல், அதிக இடைவெளியில் சதுர முறையில் நடவு, களைக்கருவி பயன்பாடு, நீர் மேலாண்மை ஆகியவைகள் முக்கிய அம்சங்கள் என்கிறார் விவசாயி சங்கரநாராயணன். திருந்திய நெல் சாகுபடி முறை என்பது மற்ற நெல் நடவு முறையிலிருந்து சற்று கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒவ்வொரு நாற்றா சுமார் 22.5 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒவ்வொரு நாட்டு முறையில் நட்டு, அது பொதுவாக நாற்றாங்காலில் தொழு உரமிட வேண்டும். ஒவ்வொரு நாற்று நட்ட 10ஆம் நாளிலிருந்து ஒவ்வொரு 10ஆம் நாளும், அதாவது முதல் 10ஆம் நாளில் களைக்கருவி, அதாவது கோணாவிட்டர் மூலமாக, களை உருட்டி மூலமாக களைகளை கட்டுப்படுத்துகிற அந்த களையை அப்படியே மடித்து அந்த நெல் வயலிலே உழுததனால் அது உரமாக மாறுகிறது. சாகுபடிக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை மட்டும் பயன்படுத்த வேண்டும். இலை வண்ண அட்டை மூலம் தழைச்சத்து நிர்வாகம் செய்தால் திருந்திய நெல் சாகுபடி சாத்தியமாகும் என்கிறார் அவர். தேவையான பூச்சிக்கொல்லிகளை மட்டும் 2 முறை தெளிப்பான் மூலம் தெளித்தேன். அதுபோக கதிர்கள் வந்த பிறகு வசம்பு பொடியை ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ, அதை வசம்பு பொடியை சும்மா தூவி விட்டு நாற்று பாவனதுலேருந்து 150 நாள் கழிச்ச நெல் விளைஞ்ச உடனே வேளாண்மைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அறுவடை செய்ததில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 19,705 கிலோ நெல் மகசூல் கிடைத்தது. குறைந்த விதை, வேலையாட்கள் குறைவு, குறைவான நீர் மூலம் வழக்கத்தை விட அதிக மகசூலை திருந்திய நெல் சாகுபடி முறையில் ஈட்ட முடியும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். பருவமழை பொய்த்து போனதால் தற்கொலை போன்ற எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்காமல் வேளாண் துறை அதிகாரிகளின் ஆலோசனையை பெற்று சங்கரநாராயணனை போல் அனைத்து விவசாயிகளும் புது முயற்சிகளை மேற்கொண்டு விவசாயத்தில் சிறக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் சிவகுமார்.